ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாறு படிக்க வைத்து என்னை இங்க நிக்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு முகத்துக்காக இத்தனை கோடி மக்களும் ஓட்டு போட்டு வரலாறு படைக்க வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. இது ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு மறுபடியும் மக்கள் சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது தளபதி அவர்கள். விஜய் அண்ணா ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான். அவர் எந்த நோக்கத்தோட மக்கள் இயக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சாரோ, யாரும் அப்பயே மக்கள் யாருமே எதையுமே எதிர்பார்க்காம ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுக்கறதோ, இங்க இருக்க சங்கிலவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. சாப்பாடு இங்க இருக்க நிறைய மக்கள் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம யார்கிட்டயுமே காசு, அவங்களுடைய சொந்த காசு, தன்னுடைய சொந்த வியர்வையால சிந்தப்பட்ட காசுல வந்து பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு கழகத்தை தமிழக வெற்றி கழகம் ஒன்ன வந்து கொண்டு வந்தாரு. இதுலயும் நிறைய மக்கள் வந்து பொறுப்பாளிகளா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது இன்னும் என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் வந்து ஒண்ணுமே பண்ணவே கூடாது. ஏதாவது நம்ம ஹெல்மெட் போடணும்னா போட்டுதான் ஆகணும். போடாம போன் பண்ணிட்டு அக்கா இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டு வரவே கூடாது. தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தோட இருக்கிற ஒரு கட்சியா முன்னுதாரணமா நம்ம இருந்து காமிப்போம். அதிமுகவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, எந்த ஒரு கட்சிக்காரும் இவங்களும் இப்படிதான் அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய நிலைமை நம்ம கொண்டு வரவே கூடாது. அதே மாதிரி என் பேரை சொல்லியோ அண்ணன் பேரை சொல்லியோ எங்கேயுமே காசு வாங்கவும் கூடாது, ஊழல் பண்ணவும் கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரிகள்கிட்ட போய் எப்படி நம்ம முன்னாடி எப்படி நம்ம டிசிப்ளினா இருந்து அதிகாரிகளை பார்த்து வணக்கம் வச்சு ஒரு மரியாதையோட நடந்துகிட்டோமோ, அதே மரியாதைய இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்தக்கு அப்புறமும் அதே மரியாதையை நீங்க கொடுக்கணும். அந்த இதை வந்து எப்பயுமே நம்ம மாத்திரக்கூடாது. அண்ணன் எப்படி இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காலையில ஆபீஸ்க்கு போற மாதிரி 8:30 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வராரு, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு இருக்க அந்த ஒழுக்கம் நம்மளுக்கு இருக்க, இங்க இருக்க அத்தனை குடிமக்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், நான் ஜெயிச்சா அங்க இருக்க அத்தனை பேரும் ஜெயிச்ச மாதிரி. ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா? உங்க அந்த பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் தான் அதுக்கு பொறுப்பு, இங்க இருக்க பொறுப்பாளர்களும் தான் அதுக்கு பொறுப்பு. நான் மட்டும் எம்எல்ஏ ஆகல, இங்க விஜய் அண்ணா தான் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவருடைய பேஸ்க்காக விழுந்த ஓட்டுதான் எல்லாருமே அதுக்கான பொறுப்பாளிகள் தான். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தாலும் இங்க இருக்க மக்கள்கிட்ட, இங்க இருக்க தலைவர்கள் கிட்ட நீங்க சொன்னாலே போதும், பல விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அதே மாதிரி நம்மளை நம்பி விஜயனா இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. வந்து எல்லாருக்கும் பெரிய நன்றி. பூத் கமிட்டியில அவ்வளவு அழகா சாப்பிடாம தூங்காம பாத்ரூம் கூட எந்திரிச்சு போகாம, அதுவும் பெண்மணிகள்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதையும் மீறி ஒரே ஒரு பேஸ்க்காக தளபதி அண்ணா விஜய் அவர்களுக்காக நீங்க இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கடைசி வரை இதை தக்க வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும், மக்களுக்கான சேவை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். கடைசி வரை அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஒற்றுமையா நம்ம கடைசி வரை இருக்கணும். இதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி விஜய் அண்ணா சொன்னாங்களோ அதே மாதிரி கடைபிடித்து ஒத்த ரூபாய் வாங்காம இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேரோட அடுத்த முறையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா வாக்குறுதிகள்லாம் கண்டிப்பா நடத்துவான்னா. அதாவது இங்க இருக்க டிஎஸ்பி அவர்களுக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அத்தனை ஒத்துழைப்புகள் நம்மளுக்கு வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதையும் விட நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே, நான் வந்து இங்க இல்ல, இங்க கமிஷனர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரே ஒரு ஃபோன் தான், அம்மா நீங்க சொன்ன உடனே நம்மளுக்கு அழகா பண்ணி கொடுத்தாங்க.
அதே மாதிரி ஒத்துழைப்போட தான் எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க. அவங்களும் நல்ல ஒரு ஆட்சி வந்துருச்சு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வந்துருச்சு. அதையும் எதிர்பார்த்து இன்னும் நிறைய அவங்க பண்ணணும்னு அதிகாரிகளே வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், கழக நிர்வாகிகள். அப்பதான் அதுக்கு மரியாதை உண்டு. தாவேகானா இதுதான் அப்படின்ற ஒரு பேரை சிவகாசியில கொண்டு வர்றது கழக நிர்வாகிகள் உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்பயும் நம்ம நடந்துக்கிறோம். எந்த ஒரு தப்பான விஷயங்களை மட்டும் பண்ணிடாதீங்க. எவ்வளவோ உங்களை தூண்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா அண்ணனோட ஒரே மொழி என்னன்னு தெரியுமா? அமைதி, பொறுமை. அமைதி, பொறுமை. இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவர் இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பேச தெரியாதா? சட்டசபையில அவ்வளவு பேசினாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. அவர் இருந்தது அதை வச்சுதான் இன்னைக்கு வர நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதை நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம காப்பாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப நன்றிமா. கண்டிப்பா பண்ணிட்டோம், அமைச்சர் வேற ஆயிட்டோம். கண்டிப்பா கூட்டு வர்றது என்னோட கையில இருக்கு. சரிங்களா?